அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் ஜன்னத்துல் மஅவா என்று சொல்லப்படக்கூடிய மக்பராவுக்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். இந்த 11 மனைவிமார்களில் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதன்மையானவர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பெருமானாருக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வ சீமாட்டிகளில் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இருக்கக்கூடிய அன்னை கதீஜா நாயகி அவர்களை ஜியாரத் செய்வதற்கு ஜன்னத்துல் மஅவாவுக்கு வந்திருக்கின்றார். இங்கு மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலே தான் பெருமானாருடைய அன்பு மனைவி அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆனார்கள். அவங்களுடைய மக்பரா தான் இது உள்ள இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஜியாரத் செய்ய இருக்கின்றோம். பாக்கி இருக்கக்கூடிய 9 மனைவிமார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு மனைவி ஹதரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில் இருந்து 30 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய மதினாவுக்கு போகக்கூடிய வழியிலே நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தானார்கள். அங்கேயே ரசூலை அடக்கம் செய்ய சொன்னாங்க. அப்படிப்பட்ட உம்முல் மோமின்களாக இருக்கக்கூடிய அன்னை கதீஜா நாயகி அவர்களை ஜியாரத் செய்வதற்கு வந்திருக்கின்றோம். இப்போ இந்த கபிரிஸ்தானில் அன்னை கதீஜா நாயகிக்கு பக்கத்தில் அவங்களுடைய மகன் 3 ஆண் மக்கள் அப்துல்லா, காசிம், இப்ராஹிம். கதீஜா நாயகியுடைய கபருக்கு பக்கத்தில் அப்துல்லா, காசிம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அவர்கள் மதினாவிலே ஜன்னத்துல் பக்கீலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னாடி மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலே வஃபாத்தான சில சஹாபாபர் மக்களுடைய மக்பராவும் இது உள்ளே இருக்கு. தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அவங்களுடைய மக்பராவும் இதில் உள்ளே இருக்கு. மக்காவில் இருக்கக்கூடிய மக்பராக்களில் முதன்மையான இடம்தான் இந்த ஜன்னத்துல் மஅவா. மக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களில் மக்பராக்கள் இருக்கின்றது. இதில் முதன்மையான இடம் இந்த ஜன்னத்துல் மஅவா தான். இப்போ இங்கே அடக்கம் செய்வது மிக மிக கம்மி. பாக்கி இடங்களில் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த ஜன்னத்துல் மஅவாவிற்கு நாம் ஜியாரத் செய்ய வந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அன்னை கதீஜா நாயகியுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா மென்மேலும் உயர்த்துவானாக. அவருடைய நற்குணத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் வழிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்மளுடைய நீண்ட நண்பர் ஹசரத் மைதீன் பாய் ஈபில் எலக்ட்ரிக் போர்டில் ஒரு அதிகாரியாக வேலை பார்த்த இன்ஜினியர். அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகி சென்னையில் செட்டில்டு. உங்கள் மூஞ்சி கேமரா மறைஞ்சிச்சு. நம்மளுடைய நண்பர் மைதீன் பாய் இவர் துணை இமாம் அம்பா சமுத்திரம். மாஷா அல்லா தொழுகையும் வைப்பாக. ரொம்ப நல்ல மனுஷன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச்சேன்னு நீண்ட ஆயுள் கொடுக்கணும், நோயற்ற வாழ்வு கொடுக்கணும், நிம்மதியான வாழணுன்ட்டு அவர்களுக்காக துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக் அல்லாஹ் பார்த்துருங்க. ஜஸாக் அல்லாஹ்.